ஆர்வ கோளாறுல சொல்லிட்டு வந்து கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். சொன்னது கரெக்ட் தானே. ரெண்டு மனமும் விரும்பினாதான் கல்யாணம். இல்லாம பண்ணு என்னத்துக்கு? என்ன கோட்டு வாசல் டைவர்ஸ் அப்படியேதான் போவோம். இப்பவே சுதாரிச்சு கொண்டா ஓகே. ஆனா அம்மி அப்ப நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சப்போஸ் நிறுத்தியாச்சுன்னு தகவல் தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணணும்? தாங்கணுமா? என்ன செய்யறது எல்லாம் எனக்கு விதி. ஆறது போல பார்க்க வேண்டியதுதான். இந்த குட்டிக்கு மூஞ்சில கல்யாண வேலையே தெரியும். கொஞ்ச நாளா இப்படிதான் ரூம்ல அடைஞ்சு கிடக்கு. என்னவா இருக்கும்? ஒருவேளை ரஞ்சித்திட்ட சண்டையோ அப்படி ஆனாலும் ஓகே சமாதானமே. ஆனா என்ன இருக்கதையும் புரியல. ரஞ்சித்தை பிடிச்சல்லையோ? அவனை பிடிச்சாதான் யாருக்கு இருக்கான்? அப்பெல்லாம் ஒஞ்சு மாட்டா இருக்கேன். வேலையும் உண்டு வசதி உண்டு. பின்ன என்ன வேணும் இந்த குட்டிக்கு? அப்பா நான் கேப்பேன். ஆளு வேற நெருங்குது. மக்கா சத்தியம் ஏட்டி காலத்து கேக்குதானே விழிச்சது. செல்லுமா என்னத்த? என்னட்டு உனக்கு மூஞ்சில ஒரு கல்யாண வேலையே தெரியும். அற்பகாரனுக்கு ராத்திரியில கூட பிடிப்பேன். அந்த மாதிரியில இருக்கி நீ பழமொழி தப்பு. ரொம்ப முக்கியம். செல்லு மக்கா என்னாச்சு? உங்களுக்குள்ள என்ன சண்டையோ? அப்படி ஆனாலும் விட்டு கொடுத்து போனோம் கேட்டியா? 2 பேரும் ஒரே தராசுல நின்னா நிலைமை பட்டுக்காட்டாகும். தராசு பிராசன் இழுக்கிய எனக்கு ஒன்னும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒன்னும் தெரியலையேட்டி. கல்யாணம் நாளும் நெருங்குது. ஆனா உன முகத்துல ஒரு கலையும் தெரியல. இல்ல இருக்கும் தெரியுமோ? இல்ல அது வந்து என்ன இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போனேன் அந்த கவலை தான். ஒன்ன மிஸ் பண்ணுவேன். அப்பா மிஸ் பண்ணுவேன். தங்கச்சியை மிஸ் பண்ணுவேன். மாறி மாறி என்னதான் எங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் சிப்ளிங்ஸ் இல்லைனாவுமா ஆசை இல்லாம இருக்குமா? ஓ அதானோ கதை. நானும் பயந்தே போனேன்டியே. அதெல்லாம் மாறும் மக்கா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புதுசுல ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து பின்ன நீ வந்து போக கேட்டியா? எல்லாமே மாறும். ரொம்ப தூரம் ஒண்ணும் இல்லையே. இங்கதான் கஷ்டமாயிரு. இதுல இருந்து மார்த்தாண்டம் 1/2 மணி தூரத்துல வரலாம். பின்ன என்னது மக்கா? கவலைப்படாத சந்தோஷமா இருக்க பாரு. கல்யாண வாழ்க்கை ஒருக்காத ஒரு மனுஷிக்கு. நீ 2வது சில வேலைக்கு அப்படி வந்தாலும் அது திருப்திகரமா இருக்காது. கஷ்டம் இல்லாததான் அந்த ஊருக்காரல கூட்டி பந்தக்கால நாட்டி அது பண்ணி இது பண்ணி அப்பா திருவிழா கோலம் போல நடக்கும். பி கேப்பி சரியா? சும்மா உம்மனை இருக்காத. எழுச்சான் குடிங்குடி நட்ட. பின்ன சொந்த வந்த எல்லாம் வரும். கூடிய சீக்கிரம் ரூமலே அடைஞ்சு கிடக்காது. ஆரவியலாட்ட எல்லாம் நல்ல சிரிச்செடுத்து பேசலாம். இல்லைன்னா அப்போ இந்த குட்டிக்கு கல்யாணம் நடக்க போகுதில்ல. பெரிய மனுஷி ஆயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவேன். பேசலாம். சரி நான் போறேன். பேசினே கிடப்பேன். நல்ல வேலை ஓப்படா கேட்டாட்டு நானும் பையன் போனப்பா. இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் நம்பவே முடியல. நல்ல வேலை ஏதோ சொல்லி வச்சேன். கடவுளே எனக்கு மட்டும் அப்பா இப்படி எல்லாம் நடக்கு. காதலி நீ கல்லறிஞ்சால் எந்த இனி வாழ்வதா இல்லை சாவதா? மூத்தவளை கொஞ்சம் கவனிச்சு சென்னை இப்ப கேட்க இல்ல. அவன் நல்லாதான் கிடைக்கி அப்படின்னு டைலாக் அடி. எனக்கு என்னதோ சரிப்படல. லாஸ்ட் நேரத்துல எதையும் குண்டை தூக்கி போடுவாளோ? அம்மா நமக்கு புள்ளியோன்னு நல்ல பாசமா இருக்கு. ஊமையா இருக்கிறதோடதான் நம்பவே முடியாது. ஊர்ல எத்தனை பேரை பார்த்தாச்சு. அதான் பேடியா இருக்கு. ஆண்டவரே நம்ம குட்டச்சி போய் செல்ஃபி. ஏ குட்டச்சி how are you? நீதான் வேணும். ஓவரா சீன் போடாத. நீ சுபனை லவ் பண்ணிருக்கே தானே? லைஃப்ல லவ்வே பண்ணாத மாதிரி ரியாக்ட் பண்ணியடே. அதெல்லாம் சொல்ல முடியாது. Can you marry me? Oh, so sorry. Will you marry me? Sorry, I am killing you. Please avoid me. Goodbye. என்ன குவாலி போதல மண்டை இப்படி சொல்லிடுச்சு.